அனுபமாவுக்கு டார்ச்சர் நடந்துச்சா? சைக்கோவா வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறது ரெமோ, Yes. அன்னியன், அம்பி அது என்னதான் நடந்துச்சு? ஆக்ஷன் கட் வித் சதீஷ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல ஜெர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சார், அனுபமாவுக்கு டார்ச்சர் நடந்துச்சா? இது உண்மையா? ஏன்னா இன்டர்வியூல இவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க சொல்றாங்க, சின்ன பையன் வேற சொல்றாங்க. என்னதான் நடந்துச்சு? உண்மை நடக்காம ஒரு பொண்ணு வந்து சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ம். எந்த அளவுக்கு வந்து ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜெனியூனிட்டி பார்த்தோம்னா பேர் சொல்லாம ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ம். பட் இல்லாம சொல்ல மாட்டாங்க. ஒரு நெருக்கடி வரும்போது ம். இல்ல அப்படி இப்படி போய் சொல்றாங்க அனுபவ பரமேஸ்வரன் சொல்லும் போது அவங்க பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க, இது ரொம்ப ஹைலைட்டே பார்த்தோம்னா தம்பிக்கிட்டவே வந்து பேசக்கூடாது, தம்பியை தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கேதான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆமா. நம்ம உறவுகள் ஆ, ஓடி பிடிச்சி விளையாண்டது, குழந்தையில படிச்சது, வளர்ந்து இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? கரெக்ட். அப்போ குடும்பத்தையும் தம்பியே நீ பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன்னா அப்ப அடுத்து என்ன வரும்? உங்க அப்பாட்ட பேசக்கூடாது, ம். அம்மாட்ட பேசக்கூடாது. ம். அப்போ ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு கூண்டுக்கிளி ம். என்னதான் தங்க கூண்டுனாலும் அதுக்குள்ள போய் வாழ ஆமா, முடியுமா? ஆமா, கஷ்டம்தான். பட் இவங்க நிறைய படம் பண்ணிருக்காங்க. ஏஜ் கம்மி, ம். டிராகன் சூப்பர் டூப்பர் ஹிட், அந்த ஃபங்க்ஷனு கூட கலந்துக்க முடியலன்றாங்க. ஆமா, அது ப்ரமோஷனுக்கு போக ப்ரொமோஷனுக்கு போகக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, வெளியில போகக்கூடாது. ஒரு ஒரு சைக்கோவா வந்து இருந்திருக்காரு அப்படிங்கறத சொல்ல வராங்க. ம். ஜெனியூனா பேர் சொல்லல, அதனால வாட்ச் பண்ணி. கரெக்ட். ஆனா யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அந்த ஆமா, விஷயம். அதான் வயசு சின்னது அப்படின்ன வயதுக்கு Yes. எல்லாருமே துருவிக்ரம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Yes. ஐ மீன் பைசன் படம் வந்தப்போ வந்து எல்லாருமே அந்த போட்டோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஓகே லவ்ல இருக்காங்க Yes. அப்படின்னாங்க. சமீபத்துல ஒரு ப்ரோக்கிங்கான ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. Yes. நேத்து அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஷாக்கு. துருவிக்ரம் கண்டிப்பா. இந்த அளவுக்கு ஏன் நடந்துக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இன்னும் இது கேட்கறாங்க. வரைக்கும் ஒரு மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. ம். அவங்களதான் சொல்றாங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ம். பட் ஏதாவது வந்து ஒரு ஆன்சர் ஒண்ணு பண்ணணும். ம். இல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு இல்லம்மா ஏதோ நடந்து வச்சுன்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ள போயிட்டு பேச விடாம இருக்காங்க. புரியுது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இது கூட பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. ஆ. ஆனால் நிறைய பெண்கள் இந்த சித்திரை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ம். அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகே. அப்போ இது வெளியில வந்து சொன்னாதான் தெரிய வரும். புரியுது. அப்படின்னா அந்த ஆணாதிக்கம்ங்கிறதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு, இப்பெல்லாம் கிடையாது. ஈக்குவல். ஆமா, இன்னைக்கு வந்து நாட்டுல கல்யாணம் பண்ணா பொண்ணே இப்ப இல்ல உங்களுக்கு. கரெக்ட். அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு அழகா கியூட்டா ஆக்டர்ஸ் நல்ல அழகு சேம் ஏஜ்ல கிட்டத்தட்ட பார்க்க போகணும்னா ஆமா. இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க எப்படி லைஃப் ஒண்ணு நீங்க வந்து லவ் பண்ணுங்க, மேரேஜ் பண்ணுங்க, அது உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தான், தப்பு இல்லை. ம். அது கரெக்டா வந்து முடியும்னா நீங்க பண்ணணும். ஆசை வார்த்தை சொல்லக்கூடாது, புரியுது. ஒரு பொண்ணை ஏமாத்தக்கூடாது. ம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்க்கணும்னா மேனிபுலேட் பண்ணாங்க. ஒரு சமயம் உருகி காலில் விழுந்து அன்பா பேசாலும் போது இவங்க வந்து ஐயோ இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு நினைக்கும் போது மறுநாள் வந்து சைக்கோ டெரராஸ் சிங்கம் புலி கரடி மாதிரி பண்ணும்போது பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அத டெம்ப்ளேட்டாவே போட்டாங்க. Yes, ரெமோ, yes. அன்னியன், அம்பி. அதேதான். வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேல என்ன எக்ஸாம் சொல்ல முடியும்? 3 கேரக்டரா விக்ரம் பண்ணியிருப்பார். ஆமா, அத 3மா தான் இப்ப பையன் வந்து வாழ்ந்துட்டு ஒரு இருக்காரு. படம் பார்த்திருப்போம். அதாவது படம் பார்க்காம இருப்பாரு அப்பா படத்தை. கேட்டது. படம் இல்ல. எனக்கே கஷ்டமா இருக்கு. Yes. இந்த மாதிரி சொல்லும்போது அப்ப இது கேலி பண்றது விதமா இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அவர் எப்படி கேலியே நம்ம பார்த்திருக்கோம். பண்ணலங்க. ஒரு பொண்ணோட வலிய நம்ம உணர்வுகள் வந்து கரெக்ட். நம்ம வீட்லயும் பசங்க பொண்ணு ஆமா, இருக்காங்க இல்லையா? ஆமா. எதிர் வீட்லயும் முன் இருக்காங்க. எல்லாமே நம்ம ஒரு காதலி ஒரு மனைவியை தவிர எல்லாமே வந்து ஒரு சகோதரியை பார்க்கணும். கண்டிப்பா, இதுதான் கரெக்ட். கண்டிப்பா, கண்டிப்பா. பட் நீங்க வந்து ஒரு விஷயம் ஃப்ரெண்டா போறீங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா சார், இந்த லிவிங் டுகெதர்ன்ற மேட்டர்ல போய் சிக்கிறாங்க சார். இன்னைக்கு என்னென்னமோ சிச்சுவேஷன்ஷிப்புங்கிறாங்க, Fling. ஃபிளிங்ன்றாங்க, பிளாக் இன்னென்னமோ ஒரு பேர் சொல்றாங்க. ம். சத்தியமா அது புரியவே புரியாது. புரியுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்ரேஷன் வந்து எதை நோக்கி போறாங்கன்னே தெரியல. கரெக்ட். லைஃபே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆமா. இப்போ லிவிங் டுகெதர்ல இருந்ததா சொல்றாங்க. இது ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க பேரண்ட்ஸ் சொந்தக்காரங்க தெரிய வரும்போது ம். அசிங்கமா நினைக்கிறாங்கன்னு ஃபீல் பண்றாங்க. ஆமா. அதான் நிஜம். ஆ. உண்மையிலே அனுபவமா வந்து ஓப்பனா பேசுனது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டலாம் ஒரு விஷயத்துல. புரியுது. என் குடும்பம் அசிங்கமா நினைக்குது, என்னுடைய ரிலேஷன் அசிங்கமா நினைக்கிறாங்க, பக்கத்து எதிர்ப்பு அசிங்கமா நினைக்கும் போது இப்பதான் அவங்க வந்து அந்த லிவிங் டுகெதர்ல இருந்ததை வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்க ஒரு சினிமாவை எடுத்துட்டு போலாம். மணிரத்னம் வந்து நம்ம துல்கர் சல்மானையும் ஓகே. நித்யா மேனனையும் வச்சு நம்ம ஓகே கம்பெனி பண்ணாங்க. அது படம் ஓகே. ம். ஆனா சில நிஜங்கள் படமாக மாறுது, சில படங்கள் நிஜமாக மாறுது. அலைபாயுது ஒரு கற்பனையா சொன்னா நிஜமா நிறைய வாழ்ந்துட்டாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து மணிரத்னம் தான் ஒரு ஆ. விஷயத்தை பிலிம்ல சொல்லி விட்டாரு. அது வந்து அப்படி பரவிடுது. ஆமா. ஸோ லிவிங் டுகெதர்ல வாழும்போது அவங்க எப்படி இப்படிலாம் இருந்திருப்பாங்கன்னு பேரண்ட்ஸ் அப்படி கற்பனை கண்ண முன்னாங்க எப்படி இந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. கஷ்டம் தான்.
அவங்க வந்து குழந்தைய தூக்கி நெஞ்சில தூக்கி வளர்த்து, தோல்ல தூக்கி வளர்த்து, தலைக்கு மேல வச்சதெல்லாம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. புரியுது. அப்போ லிமிட் பிரதர் எப்படி இருந்திருப்பாங்க, எப்படிலாம் இருந்திருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆ. ஸோ அதுலேருந்து மீண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு சைக்கோத்தனமா ஒரு கேரக்டர் கூட போய் சிக்கிட்டோம். நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சுது. ஆக்சுவலா ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணாங்களாம், என்கேஜ்மென்ட்க்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆ. நல்ல தப்பிச்சேன்றாங்க. இப்போ டிராகனுடைய ப்ரொமோஷனுக்கும் அந்த வெற்றி விழாக்கும் நான் வர முடியலங்கும் போது இதுதான் போகக்கூடாது. ஆ. போகக்கூடாதுங்கும் போது என்னன்னா அவருக்கு படமே கிடையாது, டோட்டல் ஜீரோ இருக்கும்போது நம்ம வளர்ந்து வரும்போது அது பிடிக்கலைங்கிற மாதிரி இருக்க அவருடைய ஸ்டேட்மெண்ட். புரியுது. இதான் நிஜம். கரெக்ட். அப்போ எதுக்குமே நீ போகக்கூடாதுன்னா இவங்க அடுத்த கருத்து போகணும் இல்லையா? ஸோ படம் நிறைய பண்ண ஆசைப்படுறாங்க. ம். அது வந்து அனுபவம் பண்ண ஒரு தவறுன்னு தான் நான் சொல்லி விரும்புறேன். ஏன்னா நீங்க Okay. ஒரு டாப் லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்போ நீங்க ஒரு இதுல டக்குன்னு லவ்க்குள்ள மாட்டீங்கன்னா ஒரு கேரியர் ஸ்பாயிலா தான் செய்யும். உண்மை. ஸோ இப்போ ஸ்பாயில் ஆச்சு. ஆ. நல்ல வேளை நான் மேரேஜ் முன்னாடி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போனாங்க, ஏதோ சுதாரிச்சேன், தப்பிச்சு வந்துட்டேன். ஏன் மேரேஜ் மட்டும்தான் எனக்கு டைவர்ஸ் ஆயிருக்குன்றாங்க. புரியுது. அது எதையுமே மறைக்க விரும்பல. ம். டைவர்ஸ் வாங்கிட்டு வரும்போது வந்து வாழ்க்கை எப்படி இருக்கும்? புரியுது. இன்னொன்று என்ன வரும்னா இப்போ படங்கள் நிறைய பண்றாங்க. இப்போ அடுத்த இதுக்கு எப்படி பண்ணுவாங்க? போவாங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்ப்பாங்களா, இன்னொரு லவ்க்குள்ள போவாங்களா? அது மிகப்பெரிய கேள்விக்குரிய லைஃப். இப்போ உண்மை, உண்மை, உண்மை. அது நீங்க ஃபைட் ஒருத்தரை செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபில்டர் பண்ணணும். ஆமா, ஃபில்டர் பண்ணுங்க. ஓகேயா, கரெக்டா இருக்குமா, உங்க பேரண்ட்ஸ்ட்ட சொல்லுங்க. கரெக்ட். வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. வேணாம்னு சொன்னா கூட நீங்க புரிய வைங்க. புரியுது. அப்போ அவங்க யோசிப்பாங்க, ம். பையனை பத்தி என்கொயரி பண்ணுவாங்க, இது நல்லவனா கெட்டவனா. அங்கே வந்து மிஸ்டேக் பண்றாங்க. அதனுடைய விளைவு தான் அனுபவ ஸ்டேட். ஆமா. ஏன்னா அந்த கமெண்ட், ஐ மீன் அவங்க அந்த விஷயத்த சொல்லும்போது என் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்குமான்னு நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா. நீங்க சொன்னதுதான், ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஏன் இவங்களை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டு. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ரொம்ப அழகா காதலிச்சாங்க. அந்த அந்த போட்டோலாம் பார்க்கும்போது இந்த நிலவோட சேர்ந்து அவங்க இருக்கும்போது Yes. இருக்கக்கூடிய போட்டோலாம் அவ்வளவு அருமையா இருக்கும். ரொம்ப கியூட்டா இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஆமா. ஆனா துரு விக்ரம் வந்து நேர்ல நம்ம பிரஸ் மீட்ல பாக்குறோம், சந்திக்கும் போது ரொம்ப தன்மையா, ரொம்ப பொறுமையா, சத்தமே அதிகமா பேசாத ஒரு ஆட்களா தெரிஞ்சாரு. ஆனா இப்ப அனுபமா சொல்லும்போது என்ன இது, இந்த பூனை பால் குடிக்குமாங்கிறத தாண்டி இந்த பூனை பால்லாம் குடிக்காது, ஏறி மூஞ்சிலே புறாண்டோம் அப்படிங்கிற கணக்கால இருக்கு. இல்ல, நீங்க பார்த்தது அம்பியை பார்த்துருக்கீங்க. அவங்க பார்த்தது அவங்க அந்நியனை பார்த்தது அந்நியனை பார்த்துருக்காங்க. புரியுது. அம்பியா கண்ணுக்கு தெரிஞ்சு அந்நியனா தெரியுது. ஓகே. அவங்க பார்வைக்கு அம்பியா தெரிஞ்சு ஸோ ரெமோவா மாறி இருக்காரு. ஆ. கிட்டக்க போகும்போது அந்நியனை தெரியுது. அதான் உளுந்தடிச்சு ஓடி வந்துட்டான். இதுதான் நிஜம். புரியுது. அதனால நல்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்க. ஆமா. லைஃபை நீங்க ஸ்டடி பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க. பிடிக்கலையா, என் கேரக்டர் இதுதான், எனக்கு சந்தேகம் வரும், நீ போகக்கூடாது. முடிவு பண்ணீங்கன்னா ஒரே நாள் முடிவு பண்ணிட்டு வெளில வந்துட போறான், இல்ல ஓகேன்னு சொல்லி இருக்க போறான். ஓகே. இதை தவிர்த்து நீங்க வந்து திடீர்னு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மாதிரி இருப்பாங்க, பயப்படுவோம், நாலு காலம் வேற மாதிரி இருப்பாங்க, ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு போறோம். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இப்படி இப்படி இப்படின்னா இது துருவ் தான் பண்றாருன்னா இந்த விஷயம் கண்டிப்பா விக்ரம் சாருக்கு தெரியுமா தெரியாது. அங்கே எங்கேஜ்மெண்ட் வரேன் வரைக்கும் போயிருக்காங்கல்ல. இருக்குல்ல, நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சரி இருந்தாலும் துருவ் விக்ரம் அப்பா மட்டும் எல்லாம் சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் போய் விஷயங்களா தகவல் போய் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னா அப்போ ஒரு பொண்ணுடைய மனசு வந்து விக்ரம் சார் தெரியுமா தெரியாது. புரியுது. நீங்க வந்து அட்வைஸ் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா. இல்லம்மா என் பையன் வந்து ஒரு மாதிரி டைப்மா, உனக்கு செட் ஆகாது, தயவு செய்து நீ போயிட்டு வேற கல்யாணம் செட்டில் ஆகிக்கிறதா சொல்லணும். இல்ல என் பையன் ரொம்ப நல்ல பையமா, கொஞ்சம் அப்படி கோவக்காரன், போக சரியா இருமா, நீ வாமா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க. ஆமா. நீங்க ரெண்டுமே பண்ணாம நீங்களும் வந்து அம்பி ரெமோ அந்நியனை நீங்க மாறினீங்கன்னா எப்படி? அது கஷ்டம் தானே. கஷ்டம் தானே. ஒரு பொண்ணு லைஃப் இல்லையா, ஆமா. உங்களை நம்பி வந்து வர்றாங்க. ஏன்னா கேரளாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டு பொண்ணு நம்புறன்றது சாமி வச்சுங்க. அவரும் மலையாளி தானே. அவரும் மலையாளி தான், பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே தமிழ்ல இருந்தவர். ஆமா. ஸோ அதனால ஒரு பொண்ணோட மனசை நீங்க வந்து உள்ளுக்குள்ள போய் கலைக்கிறதுக்கு முன்னாடி யோசித்துங்க. கண்டிப்பா. வாழ்க்கையில் விளையாடாதீங்க. கண்டிப்பா சார். இல்லம்மா நம்ம ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா, ஃப்ரெண்டு தான், காபி சாப்பிடுவோமா, ஃபாரின் போவோமா, சுத்துவோமா, ஸோ ஃப்ரெண்டா இருப்போம்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு மைண்ட் செட் பண்ணிக்கும். ஆமா. கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமா டிசைட் பண்ணும். கரெக்ட். நீங்க வந்து ஒரு ஹோப் கொடுத்துட்டு எல்லாமே நீங்க எல்லாமே பண்ணிட்டு லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு அந்த பொண்ணோட லைஃபை பூரா இப்போ ஸ்பாயிலாக இருக்கும். கண்டிப்பா நாளைக்கு கொஸ்டின் மார்க்கில் போய் மாட்டி விட்டீங்க. ஸோ அவருடைய நிலைமை என்ன ஆகும்? அதனால லவ் பண்ற யாரா இருந்தாலும் பண்ணுங்க, சுதாரிச்சு பண்ணுங்க. கண்டிப்பா. என்ன மாதிரி யாரும் வெளில வந்து போய் மாட்டிடக்கூடாது. என்ன மாதிரி சொல்லுங்க, மாட்டிட்டு சொல்லுங்கன்னு அனுபவங்களுடைய அவருடைய குரலை நான் பார்க்கறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த குரல் ஆக்சுவலா தேவையான குரல் தான். உள்ளேயே வச்சுக்காம வெளில சொன்னது நல்ல ஒரு விஷயம் தான். இங்க ஒரு பக்கம் துருவுக்கு, அங்க ஒரு பக்கம் சியான் விக்ரம். என்ன சொல்றதுனே தெரியல போங்க. ஏன் சார், ஆக்சுவலா சமீபத்துல நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டாரு. ஒருவேளை கண்டென்ட் இல்லைங்கனால குரங்க வச்சு போடுவோம்னு போட்டு அது மாட்டிக்கிட்டாரா? கஷ்டமா இருக்கு. ஒரு விக்ரம் பேனா வந்து பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தங்கலான பார்த்து மிரண்டு போனோம். அடடா ஒரு தேசிய விருது கிடைக்கலையே நம்ம பேசியிருக்கோம். ஆமா, வருத்தப்பட்டோம். ஒரு காஸ்டியூம், இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல், ரொம்ப எஃபர்ட் போட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கும் போது, ஆனா ஒரு
தெரியாம ஏதோ பண்ணியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஏதோ ஆர்வக்குள்ள பார்த்துறாரு. ஆனா நாய்க்குட்டி பப்பி அது கிப்பி மாரி கூப்பிடுவோம், அது விளையாண்டாரு. மாதிரி இது ஒரு நாய்க்குட்டி மாதிரி நினைச்சாருன்னு தெரியல. பட் இதெல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விலங்கினம், உயிரினம் இது. ஆமா. அது தடை செய்யப்பட்டது வேற. அதனுடைய இனம் அழிஞ்சுக்கிட்டே வருது. கரெக்ட். அப்போ நம்மளுடைய இந்தியாவுல கிடையாது. இது சவுத் ஏசியா கண்ட்ரில மலேசியால இருக்கு, இந்தோனேசியா, சுமத்ரா வந்து சுனாமி 3 போட்டுச்சு இந்தோனேசியா. ஆமா. அங்கேயே இருக்குது. அடர்ந்த மலைக்காடுலையும் ஆ. பிரதேசம் இருக்கக்கூடியது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆ. ஒரு உயிரினம். பட் வால் கிடையாது. மனித குரங்குல ஆமா. இருந்து பிரிஞ்சு வந்தது அது. கரெக்ட். நம்மளுடைய கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கோட்டான் ஆமா. அண்டு சிம்பன்சி, கொரில்லா இதனுடைய பிரிவு தான் அது. ம். அப்போ அவங்க ஜெய்ஜாண்டிக்கு இருக்கும்போது இது கொஞ்சம் நம்ம மாதிரி பப்பியா குட்டி அழகா இருக்கும்போது பார்த்து பயந்துட்டு இனத்தை பணம் கூப்பிட்டு வெளில கூட்டு வருது. இது ஒரு இடமா ஒரு இடத்துல வாழுது. இப்போ அந்த காட்டுக்கு நாங்க தான் கிங்குன்னு சொல்லி ஒரு 2 கிலோமீட்டர் சவுண்ட் ஒன்று கொடுக்கணும். ஆமா. ஆமா. காலையில கொடுத்தா இது எங்க ஏரியா, எவனு உள்ள வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் அது. ஸோ அதாவது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க பசங்க இருப்பாங்க இல்லையா, அதான் நிஜம். ஆமா. நம்மளே கண்டிப்பா, குரங்குல கண்டிப்பா. வந்தவன்னு சொல்றோம். ஆமா. அப்படிங்கும்போது அந்த இனத்தோட இனம் மட்டும் தான் அது இருக்கும். ஆ. இவன் ஹஸ்பண்ட் அப்படின்னா அவங்க கூட மட்டும் தான் வாழ்க்கையை வரும். ஒய்ஃப்னா ஒய்ஃப் கூட மட்டும். புரியுது. மனிதர்கள் கூட அப்படி இப்படி மாறி போறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. பட் அது அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஆமா. ஸோ அப்படி வந்து கியூட்டா அழகா இருக்கக்கூடிய அந்த லார் கிப்பான். ஸோ திடீர்னு விக்ரம் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? அதான் கேள்வி. இப்போ அவர் பார்த்துட்டார். ஏன்னா பொண்ணு வீடு இங்கேருந்து நம்ம வந்து ஈஸியாக அக்கறை பிளேஸ்ல இருக்கு. எப்போ ரெஸ்ட் கிடைக்குதோ சண்டையோ பொண்ணை பார்க்க பேத்தியை பார்க்குறாரு. ஓகே. திடீர்னு அந்த குரங்கு என்னப்பா வித்தியாசமா இருக்கு, எங்க இருந்து வந்தீங்க, நீங்க என்கொயரி பண்ணிருக்கணும். இல்ல இது எங்கேனே தெரியல, ஒருத்தருக்கு வந்து கொடுத்தாங்க. ஐயோ இது இந்தியாவில் இருக்கணும்னு தெரியல, விசாரிக்கணும். இருந்தா கவர்மெண்ட் கிட்ட, ஃபாரஸ்ட் கிட்ட, அப்பா இப்படி ஒண்ணு வந்து யாரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க தெரியல, நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஆஸ் அ ஜென்டில்மேன் நீங்க வந்து வெகுளித்தனமா வெள்ளை இந்தியா வச்சுட்டு விளையாடி வீடியோ ரீல்ஸா போட்டீங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் பூரா டார்ச்சர் பண்ணாங்க. டே என்னடா இது சிக்கல்ரா, டக்கு டெலிட் பண்ணீங்க. இது அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வெளில போயிடுச்சு. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பூரா உள்ள இறங்கிட்டாங்க. இங்க வீட்டுல இருந்து குரங்கு எங்கே போச்சு? அதான் கேள்வி. என்ன பொறுத்த மட்டுமே அங்கே வேணா மணிப்பூர்ல இருந்து ஒரு 8 குரங்கு அடிச்சுட்டு வந்தான். அது கிட்னாப் பண்ணானா இல்ல லைசன்ஸோட வாங்கிட்டு வந்தாங்கிறது தெரியல. இனிமேல் தான் தெரியும், விசாரணை போய்கிட்டு இருக்கு. அப்போ ஈரோடு பக்கத்துல பெருந்துறையில ஒருத்தண்ட கொடுத்துருக்கான் 3 குட்டியை. அது ஒரு குட்டி இங்கே வந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கையை பாத்தீங்கன்னா கால் வரைக்கும் லென்த்தியா இருக்கும், பயங்கர லென்த். அது 3 அடி ஹைட்னா 3 அடிக்கு கை இருக்கும். ஏன்னா மரத்துக்கு மரம் பிடிச்சிட்டு போற ஒரு இது அது. ஸோ அப்போ இது எப்படி இங்க வந்தது? அதுதான் கேள்வி. நீங்க டக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். அங்கே தப்பு பண்றாரு விக்ரம் சார். ஒன்று தான் பண்ணல, ஒரு ஆசையில வளர்த்துட்டாங்க, பேத்தி இருக்கு, சரி விளையாடிட்டீங்கன்னா நீங்க மெச்சூரிட்டி பேச புரியுது. அப்போ நீ இன்ஃபார்ம் பண்ணல, வீடியோ போட்டீங்க, சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. குரங்கு இருந்தா கூட பிரச்சனை இல்லை சார், இவனுக்கு கொடுத்தான் தெரியல, வாங்கி வச்சிருந்தா நாங்க சொல்லலான்றத நீங்க வந்துட்டீங்க, இந்தாங்க உங்ககிட்ட கொடுத்துருந்தா பிரச்சனை முடிஞ்சிச்சு. அவனை தேடி போவாங்க, குரங்கு காணோம். அது எங்கே தப்பிச்சு போச்சா இல்லை எவனுக்கு எடுத்துட்டு திரும்பி போயிட்டானா என்ன நிலவரம் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து விசாரணையில் என்ன வருதுன்னா 3 நாளைக்குள்ள நீங்க எங்கிட்ட வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் ஆஃபீஸ்க்கு வந்துன்னு சொல்லி விக்ரமுக்கு வந்து 3 நாள் டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணணும், இதுக்குள்ள ரிசல்ட் எவன் வந்து கொடுத்தான், இல்ல யார் மூலம் வந்தது, அவன் எங்கே இருக்கான், உங்களுக்கு தெரிஞ்சவனா தெரியாதவனா, திடீர்னு உங்க வீட்டுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு செயின் நெட்வொர்க்ல தான் போய் வந்து உங்க கைக்கு வந்திருக்கு. டீட்டெயில் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இவரு கொஞ்சம் வந்து எனக்கு தெரியல, யாரோ வந்து கொடுத்தாங்க, ஒரு குப்பையும் சுப்பையும் கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கை காமிச்சிட்டு போகலாம். இல்லைன்னா கண்டிப்பா விசாரணை வளத்துக்குள்ள உள்ள போவாரு. ஸோ அதுக்குள்ள என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு, ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கு, இப்படிலாம் நீங்க அந்த தடை செய்யப்பட்டது நம்ம இந்தியாவிலே கிடையாத ஒரு உயிரினத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லா என்ன சொல்லும், சட்டம் என்ன சொல்லும் அப்படிங்கிறத வச்சுதான் அவருக்கு என்ன என்கொயரியில போய் மாட்டுவாருங்கிறது தெரியல. புரியுது. பட் இந்த பக்கம் ஃபேமிலியில ஒரு சிக்கல் விக்ரமுக்கு, தேவையில்லாம இப்படி ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டு அதுல ஒரு சிக்கல். ரெண்டாவது படங்கள் வேற பெருசா இல்லை, சத்யஜித் ஃபிலிம்ஸ் ஒண்ணுதான் இருக்கு, நம்ம மனசார் தான் பண்ண இருந்தது. ஸோ இப்பெல்லாம் இருக்கும்போது வந்து நீங்க சிக்கல்கள் உருவாக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. பட் தேவையில்லாம அடுத்தடுத்த வேற போய் மாட்டிக்கிட்டாரு. பார்க்கலாம், விசாரணை 3 நாள் கெடு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்ல போறாரு, யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு விசாரணை வரப்போகுது. வந்ததுக்கு அப்புறம் தெரிய வரணும். கண்டிப்பா. ஸோ ஃபேமிலியிலையும் நல்லா நீங்க பார்த்து பையனுக்கு ஒரு அட்வைஸை பண்ணி இப்படி போய் உங்க வீட்டில் ரொம்ப விரும்பி வந்த ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒரு சைக்கோத்தனமாக நடந்ததா அனுபவம் வரச்சுன்னு சொல்றாங்க. ஸோ பிரச்சனையிலிருந்து மீண்டு வாங்க. ஒரு நல்ல நடிகர், கமலஹாசனோட த பெஸ்ட் ஆக்டர் விக்ரம் சார். எனக்கு நல்ல விக்ரம் சார் தெரியும் எனக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசால்ட்டாக பண்ணிவிட வருது. நீங்கள் நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இது மாதிரி நம்ம இந்தியன் அனிமல்ஸ் லைசன்ஸ் உள்ளதை மட்டும் நீங்கள் வளர்த்துங்க, தப்பே கிடையாது. இது மாதிரி எதுவும் நான் வந்து அக்கேஷனலாக ரொம்ப பார்க்காத வந்தீங்க அப்படின்னா நீ கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. புரியுது. அது பண்ணியிருந்தா சிறப்பாக இருக்கும், பண்ணால் மட்டும் தான் பெரிய மிஸ்டேக். புரியுது சார். ரொம்ப நன்றி. என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்போம் சார். நன்றி சார்.